வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு பேச இருக்கிற விஷயம் என்னென்றால், விஷயம் என்னதிலும் பார்க்க இது ஒரு 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 விமர்சனத்துக்கான என்னுடைய பதில். அண்மையில் ஐரோப்பியாவில் வாழக்கூடிய முன்னாள் விடுதலை புலிகளின் போராளியான பெண் போராளியான ஒருவர், அவர் நீண்ட காலம் விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தவர். அவருடைய கணவரும் கூட இன்று அவர் ஐரோப்பா மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் எங்களுடைய பதிவுகள் தொடர்பில் விமர்சன கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். அந்த கடிதத்துக்கு ஆன ஒரு பதிலாகத்தான் இந்த உரையாடல் அமைய இருக்கின்றது. அவர் எழுதினதை வாசித்து கொண்டு நான் என்னுடைய பதில்களையும் சொல்லிக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய திரு ஜெயபாலன் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். நான் நலம், தாங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரி, இனி விடயத்துக்கு வருகிறேன். எமது அன்றாட உரையாடல்களிலும் சமூக பதிவுகளிலும் நாம் கடந்து போகும் அரசியல் மற்றும் சமூக கருத்துக்களை பற்றி பல நேரங்களில் நான் சிந்திக்கிறேன். அந்த வகையில் தமிழர் விடுதலை புலிகள் மற்றும் அவர்களின் ஆயுத வழி போராட்டம் குறித்து நீங்கள் வைக்கும் விமர்சனங்கள் தொடர்பாக என் மனதில் எழுந்த சில கேள்விகளை உங்களுடன் திறந்த உரையாடலாக பகிர்ந்து கொள்கிறேன். உண்மையிலேயே இதை நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரு நீண்ட விமர்சனத்தை எழுதி வைத்தமைக்கு சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அவருடைய பெயரை இதில் கூப்பிடுறதா அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் என்று நான் தெரியல. ஆனால் இந்த கடிதத்தில் வைக்கப்பட்ட பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக என் மீது வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனங்களாக இருப்பதால் இதனை பொதுவெளியிலேயே பதிலளிக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்த நான் இந்த கேள்விகளை பலரும் பலவேறுபட்ட காலங்களிலையும் எனக்கு சொல்லியிருந்தாலும் என்னிட்ட வச்சிருந்தாலும் இவ்வளவு ஒரு பண்பான முறையில ஒரு கடிதம் மூலமாக இதை அனுப்பி கேட்டுக்கிறார். வளமையாக நாங்கள் சந்திக்கின்றது தொலைபேசிகள்லையும் டிக்டாக் தளங்கள்லையும் தமிழ்ல இருக்கக்கூடிய அதி உச்ச வார்த்தைகளை பயன்படுத்துறதும் துரோகி என்பதும் வசை பாடல்களாகத்தான் புலிகளுடைய விமர்சனங்கள் வாரது. ஆனா இது அதற்கு முற்றிலும் மாறாக மிகுந்த பண்போடு எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில சகோதரிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல முதலாவது வருது, சமூகத்தில் நிலவும் மாறுபட்ட கருத்துக்களை நான் மதிக்கிறேன். உங்களுடைய கருத்து சுதந்திரத்தையும் நீங்கள் வைக்கும் விமர்சனங்களையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். கருத்து சுதந்திரம் ஒன்று இருக்கின்றதை அவர் ஏற்றுக்கொள்றதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அந்த விமர்சனங்கள் வெறும் எதிர்ப்பாக மட்டும் நின்று விடாமல் அறம் சார்ந்ததாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்பது எனது பெரும் எதிர்பார்ப்பு. இதுல இருந்து நான் என்னுடைய விமர்சனத்தை துவங்கலாம நினைக்கிறேன். சகோதரி எதிர்பார்க்கிறார் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று. வெறும் எதிர்ப்பாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக எந்த விமர்சனங்களாக இருந்தாலும் அது அறம் சார்ந்ததாக இருக்கணும் என்றது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில நான் நீண்ட காலமாக எழுத்துத்துறையில இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் 91ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்து நான் 97ஆம் ஆண்டுகள்ல நான் தேசம் சஞ்சிகை முதலாவது பிரதி வந்தேன்னு நினைக்கிறேன். அன்றையிலிருந்து நான் பொதுவாக பொது தளங்கள்ல எழுதி வருகிறேன். சஞ்சிகைகள், இணையதளங்கள், நூல்கள், அதுக்கு பிறகு இப்போது யூடியூப் போன்ற காணொலிகள்ல எழுதியும் பேசியும் வருகிறேன். அங்க எல்லா இடத்திலையும் நாங்கள் எங்கும் அறம் சாராது பேசவில்லை. என்னால் அந்த அறத்தின் மீது எனக்கும் மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. அவ்வாறு அறம் சார்ந்து நாங்கள் பேசுறதால எழுதுறதால தான் அன்று தொடக்கம் 97ஆம் ஆண்டுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகின்றது இந்த எழுத்துத்துறையில எங்களால நின்று கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஒரு பகுதியினர் இந்த கருத்துக்களை எழுத்துக்களை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் இருக்கின்றார்கள், அதை எதிர்ப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஒரு ஜனநாயக சூழல்ல ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குதான். ஆனபடியால் அது அறம் சார்ந்தது தான். இந்த அறம் எங்கே இருந்து வருது என்ற விடுதலை புலிகள் மீதான விமர்சனத்திலே இந்த அறம் எங்கே இருந்து எங்கள்கிட்ட வருது என்றால், நாங்கள் இன்றைக்கும் கொலைகளை ஆதரித்தவர்கள் அல்ல. நான் கொலைகளை ஆதரிப்பவன் அல்ல. எந்த ஒரு கொலையையும், தனிப்பட்ட கொலைகள் அல்லது அரசியல் கொலைகள், எந்த கொலைகளையுமே நான் முற்றுமுழுதாக வன்மையாக கண்டிப்பவன். இதுல நல்ல கொலை கெட்ட கொலை என்று நான் எதனையும் பார்க்கல. என்னுடைய அரசியல் அறம் என்றது அதுல தான் முதல்ல வருது. அது இலங்கை அரசாங்கம் படுகொலை செய்திருந்தால் என்ன, விடுதலை புலிகள் படுகொலை செய்திருந்தால் என்ன, அல்லது புளோட்டோ, இபிஆர்எல்ஏ, டெலோவோ படுகொலை செய்திருந்தாங்கன்னா கொலைகள் கண்டிக்கப்பட வேண்டும். அந்த கொலைகள், அவ்வாறான கொலைகள்
நட நக நிகழ்ந்து விடாமல் இருப்பதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். அது என்னுடைய அடிப்படை அறம் என்றால் ஒரு மனிதனுடைய உரிமைகள்ல இன்டர்நேஷனல் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் അതിന്റെ அடிப்படை வந்து ஒரு மனிதன் உயிர் வாழ்றது, அடிப்படை உரிமை, ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை மனிதன் உயிர் வாழ்றது. அந்த உரிமையை பறித்து கொண்டு நாங்கள் இன்னொரு சாராருடைய உரிமையை அல்லது என்னுடைய உரிமையை கூற முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனபடியால் அந்த அடிப்படை உரிமை, அது அந்த அடிப்படை உரிமை, இந்த கொலை என்றது எங்கே வருதுன்னா தற்கொலையும் தவறானதுதான். நீங்கள் தற்கொலை செய்கிறது உங்களை அழித்து நீங்கள் உரிமையை வெல்ல முடியாது. நீங்கள் உங்களை அழிக்கைகளை இன்னும் வேறு சிலரையும் அழித்துத்தான் நீங்கள் அந்த உரிமையை கூற பார்க்குறீங்க. ஸோ அது அந்த தற்கொலை உட்பட தற்கொலை கொலை எல்லாமே அந்த அறத்தின் அடிப்படையில் அந்த அறம் எனக்கு மிக முக்கியமானது. அதுக்கு பிறகுதான் மற்ற அறங்கள் எல்லாம் வருது. நீங்கள் நேர்மையாக இருக்கிறதா என்றாலும் சரி, தவறான விடயங்களை எடுத்துரைக்கக்கூடாது போன்ற மற்ற அம்சங்கள், பொய்யான தகவல்களை வெளியிடக்கூடாது, இது சமூகத்தில் உள்ள விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த விஷயம் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வருது. நீங்கள் உயிர் வாழ்வதற்கான உரிமையை பறித்து கொண்டு இன்னொரு வேற உரிமைகளை பெற்றுவிட முடியாது. ஸோ நாங்கள் அறம் சார்ந்துதான் எப்பொழுதும் செயற்படுகின்றோம். அதை நான் இதுல ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். சகோதரி அவர்கள் அந்த அறம் சார்ந்து இருக்க வேண்டும் என்றதோட அவர் இன்னொன்றையும் சொல்றாரு, என்னென்றால் அது எதிர்ப்பாகவும் அமைந்து விடக்கூடாது. ஆனால் அது சற்று கடினமான விடயம். ஏனென்றால் நீங்கள் அறம் சார்ந்து செயற்படுகின்ற பொழுது அந்த அறத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மதிக்காதவர்களை நாங்கள் எதிர்க்கத்தானே வேணும். நீங்கள் அறத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மதிக்காத அறத்தை கடைப்பிடிங்கள் என்று சொல்லிட்டு அந்த அறத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் எதிர்ப்பவர்களையும் நாங்கள் அனுமதிச்சு கொண்டு போகலாதானே. ஆனபடியால் அந்த அறத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாங்கள் எதிர்க்க வேண்டும். அதாவது இந்த கொலைகளை ஆதரிப்பவர்களை நாங்கள் எதிர்க்க வேண்டும். அப்ப இதுல விடுதலை புலிகளை மீதான விமர்சனங்கள் சிலவரை எதிர்ப்புல முடிகிறதா இருக்கும். ஏனென்றால் அவர்கள் இந்த கொலைகளை ஆதரிப்பவர்களாக இருக்கிறது. அதாவது துரோகிகள் கொல்லப்பட வேண்டும் என்ற பாணியில சில கருத்துக்களை வெளியிடுற பொழுது அது எதிர்க்க வேண்டியதாக இருக்கு. ஆனபடியால் அது நீங்கள் அது விடுதலை புலிகள் தான் அது பற்றி தங்களுடைய நிலைப்பாடுகளை அறம் சார்ந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். ஒரு ஊடகவியலாளனாக நான் என்னுடைய அறத்தின் பால் செயற்படுகின்றேன். அதுக்கு அடுத்ததாக சொல்றார், ஏனெனில் ஒரு தரப்பை அல்லது ஒரு போராட்ட வரலாற்றை விமர்சிப்பதற்கு முன்னால் விமர்சிப்பவர்கள் தங்களை அதற்கு தகுதியானவர்களாகவும் தமிழர் அறம் சார்ந்தவர்களாகவும் பக்க சார்பற்றவர்களாகவும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஒரு தரப்பை அல்லது போராட்ட வரலாறை விமர்சிப்பதற்கு முன்னால எனக்கு அந்த தகுதி இருக்காண்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தகுதி இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஆனால் அதை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு என்ன உங்களுக்கு சர்டிஃபிகேட் தர்றதா, சர்டிஃபிகேட்டா கொண்டு வரணுமா, அந்த தகுதியை நீங்கள் என்னென்று டெஸ்ட் பண்ணுவீங்க? அல்லது நாங்கள் யாரை விமர்சிக்கிற போறோமோ அவைகிட்ட போய் நாங்கள் சர்டிஃபிகேட் எடுக்கணுமா இவர் விமர்சனத்துக்கு தகுதி உள்ளவர்? இப்போ விடுதலை புலிகள் மத்தியில இருந்து அல்லது விடுதலை புலிகள் சார்ந்தவர்கள் இருந்து எல்லார்கிட்ட வார பெரும்பாலான ஆலோசனைகள்ல ஒன்று நீங்கள் இப்படி விமர்சிங்கோ, இப்படி விமர்சிக்காயங்கோ, அப்படி. அப்ப நாங்கள் இனி உங்கள்கிட்ட பயிற்சிகள் எடுத்துட்டா நாங்கள் விமர்சனம் செய்கிறது. அப்ப நாங்கள் யாரை விமர்சிக்கிறோமோ அவர்கிட்ட போய் எங்களுக்கு விமர்சன பயிற்சி தாங்க கேட்கலாம். இலங்கை அரசாங்கத்தை நான் விமர்சிக்கிறதாக இருந்தால் இலங்கை அரசாங்கத்திட்ட போய் எங்களுக்கு ஒரு எப்படி உங்களை விமர்சிக்கிறேன் பயிற்சி கேட்கலாது. ஆனவடையில் அந்த அடிப்படையில தகுதி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது அந்த விமர்சிக்கப்படுபவர்கள் இந்த இதை எதிர்பார்க்க கூடாது. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு விமர்சிக்க, அது எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். இனி விமர்சிக்கிறவர் போய் சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொண்டு வரையலாம். அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியும்னு நான் நினைக்கல. அடுத்தது தமிழர் அறம் சார்ந்து நான் முதலே சொல்லிட்டேன். நான் அறம் சார்ந்து தான் அதை செய்கிறேன். அடுத்தது பக்க சார்பற்றவர்களாகவும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். பக்க சார்பு அற்றவர்களாக நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த பக்க சார்பு சரிக்கும் பிழைக்கும் இடையில நான் ஒரு பக்கத்துல நிக்கலாது, அல்லது சரிக்கும் பிழைக்கும் இடையில நடுவிலையும் நிக்கலாது. சரியண்டா சரி, பிள்ளையண்டா பிள்ளை. கொலை செய்யறது தவறுன்னா கொலை செய்யறது தவறுதான். கொல்லக்கூடாதுன்னா கொல்லக்கூடாதுதான். அவ கொல்லுறவர்ன்ற பக்கம் கொல்லாதவர்ன்ற பக்கம் நடுவில் போய் நிக்கலாது. கொல்லாதவர்களுடைய பக்கம் தான் நிற்கும், அல்லது கொல்வது பிள்ளை என்று சொல்றவர்ன்ற பக்கம் தான் நிற்கும். அதனுடைய பக்க சார்பு இப்ப தமிழர் அல்லது நீங்கள் இப்படியும் பார்க்கலாம். இப்ப தமிழர் பக்கம் சிங்களவர் பக்கம் நிக்கிறத பற்றி நீங்கள் கதைக்கிறீங்களா எனக்கு தெரியல. தமிழர் பக்கம் சிங்களவர் பக்கம் நிக்கிறது இல்லை பிரச்சனை.
ஒடுக்கப்பட்ட மக்களோட நிற்கிறோம். தேசம் ஜெயபாலன் பொதுவாக எப்பொழுதுமே ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கத்துல தான் நாங்கள் நிற்போம். அதிகாரத்தின் பக்கத்துல நிக்கல. நாங்கள் எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கோ அந்த மக்களின் சார்பாக நிற்கிறது தான். அது சிங்கள மக்களாக இருந்தன, தமிழ் மக்களாக இருந்தன, ஆங்கிலேயராக இருந்தன, பிரித்தானியராக இருந்தன, எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கோ அந்த பக்கம் நிற்போம். அதிகாரத்தின் பக்கம், செல்வம் செலுத்தவர்களுடைய பக்கம் நாங்கள் நிக்க போறதில்லை. அந்த அடிப்படையில எங்களுடைய பக்கம் சார்புன்றது பக்கம் சார்ந்தது தான். அது அங்க பக்க சார்பு இல்லை. எது சரியாது என்று நான் கருதுறனோ அந்த பக்கத்துல தான் நான் நிற்பேன். அதை நீங்கள் பக்க சார்பில்லை என்று சொல்லிடுமா எனக்கு தெரியல. நீங்கள் எந்த அடிப்படையில் அதை வைக்கிறீங்கள் என்றும் என்று தெரியல. ஆனால் நாங்கள் பக்கம் சார்ந்தவர்கள், நல்லது சரியானதின் பக்கம் சார்ந்தவர்கள், கொலைகளின் பக்கம் சாராதவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பவர்கள் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் எங்களை பார்க்கலாம். அடுத்ததாக சகோதரி சொல்றார், தமிழீழ விடுதலை புலிகளை உலகம் வாழ் தமிழர்களில் பெரும்பான்மையினர் தங்களின் ஏக பிரதிநிதிகளாகவும் தங்களின் முகவரியாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்பது மறக்க முடியாத உண்மை. அது விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாகவும் தங்களுடைய முகவரியாகவும் பெரும்பான்மையான தமிழர்களை ஏற்றுக்கொண்டனர் என்று அதில் சொல்றார். நினைக்கிறேன் விடுதலை புலிகளின் பிரச்சனை, பிரபாகரனுடைய பிரச்சனை அதுல இருந்துதான் துவங்குது. அவரை ஏக பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் ஒன்றும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆள் இல்லை. விடுதலை புலிகளோ பிரபாகரனோ மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை. அதுக்காக நான் அவருக்கு மக்களுடைய ஆதரவு இல்லை, செல்வாக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரையில. அவருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது, செல்வாக்கு இருக்குதுன்றது உண்மை. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் ஏக பிரதிநிதிகளா என்றால் அதுல ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது விடுதலை புலிகள்கிட்ட ஒரு துப்பாக்கி இருந்த காலத்துல அந்த ஏக பிரதிநிதித்துவம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம். கூட இருந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு ஏனைய இயக்கங்கள் அளிக்கப்பட்டு அவர்கள் ஏக பிரதிநிதிகளாக ஆகினார்கள். அதுக்கு பிறகு ஏனைய அரசியல் கட்சிகள் தனித்து இயங்கினால் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்ற பயத்தில் அவர்கள் துப்பாக்கிகளின் அச்சத்தில் அவர்கள் ஒன்றாக இணைந்து கொண்டார்கள். அதை நீங்கள் ஏக பிரதிநிதித்துவம் என்று சொல்லலாம். அது ஒரு சர்வதிகாரம் என்று சொல்றதை நீங்கள் கொஞ்சம் விடுதலை புலிகளும் அதை கொஞ்சம் நாகரிகமாக சொல்றார்கள், ஏக பிரதிநிதிகள். அது உண்மையிலேயே அந்த நீங்கள் பாவிக்க வேண்டிய சொல்லு சர்வதிகாரம். அந்த சர்வதிகாரம் ஒன்றை நீங்கள் இன்றைக்கும் ஆயுதம் இல்லாத நிலையிலேயும் புலிகள் கட்டமைக்க பார்க்கிறார்கள். ஆனால் நடைமுறை சாத்தியம் இல்லை. ஏற்கனவே விடுதலை புலிகள் என்று சொல்லி கொண்டு இப்ப 4-5 அரசியல் கட்சிகள் வந்துட்டு அவை இல்லை ஒன்றை கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள பெரும்பாலும் மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள். இப்ப இன்றைக்கு 2009 பிரபாகரன் ஆயுதங்களை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருந்தால் முதல் தேர்தலில் பிரபாகரன் வெற்றி பெற்றிருக்கார். ஆனா அதுக்கு பிறகு தேர்தலில் பிரபாகரன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இல்லை. பிரபாகரனும் டக்ளஸ் தேவானந்தாவும் சில வேளை ஊடகத்தில தோன்றி அல்லது ஒரே மேடையில தோன்றி அரசியல் விவாதத்தை நடத்தி இருப்போம். ஆயுதங்கள் இல்லாத புலிகளால அரசியலை மேற்கொண்டிருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆயுதங்கள் நீங்கள் வச்சிருக்கீங்கள அந்த அதிகாரம் இருந்தது உங்கள்கிட்ட. மற்றவர்களுடைய உயிரை பறிக்கிற அந்த அதிகாரத்தை வச்சுக்கொண்டு பல செய்யப்பட்டது. அதை அனைத்தும் அதில் எதுவுமே சரியில்லை என்றதான் வாதம். அங்கே ஒன்றும் கொலைகள் மூலமாக நாங்கள் எதையும் சாத்தியமாக்க முடியாது. விடுதலை புலிகள் கொலைகளால் எதையும் சாதிக்கலை. கடைசியாக என்ன நடந்ததுன்னா விடுதலை புலிகள் தங்களையே அதுக்கு பலிக்கடை ஆக்கிவிட்டார்கள் என்றார். அந்த நீங்கள் எங்களுக்கு இந்த அனுபவங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த அனைத்து இயக்கங்களும் இயங்கின காலங்களில் நீங்கள் அதுக்கு பிறகுதான் பிறந்திருப்பீங்கள். அனைத்து இயக்கங்களும் இயங்கின காலங்களில் மக்கள்கிட்ட இருந்த இந்த போராட்டம் பற்றி மக்கள்கிட்ட இருந்த அபிப்பிராயங்கள் சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது. அப்போ நான் நினைச்சேன் மேலேயே மக்கள் ஒரு முன்னேற்றமான ஆக்கள் இல்லை, அதை முற்போக்காக சிந்திக்கிறே இல்லை, அதை பயப்படணும்னு தான் நினைச்சேன். ஆனால் 2009 வரைக்குமான நிகழ்வுகளை பார்க்கக்குள்ள அன்றைக்கு மக்கள் கணித்தது சரியாகத்தான் கணித்திருக்கிறார்கள். 17, 18, 19, 20 வயதுகளில் இவர்களுக்கு ஆயுதங்களை கையில் எடுத்தது தான் இந்த மாபெரும் அழிவுக்கு காரணம். அடுத்தது நீங்க சொல்லுங்க, மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏக பிரதிநிதித்துவம் என்று சொல்லுங்க. அது உண்மையா சர்வதிகாரம் தான், மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இப்ப ராஜபக்ஷ அரச கோத்தபாயா அவை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டது, பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். சிங்கள மக்கள் பெரும்பான்மையானவர்கள் தங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் தவறு விடுகின்ற பொழுது அவர்களையும் தூக்கி எறிகிறார்கள். ஹிட்லர் மக்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். ஹிட்லரை 37% ஜெர்மன் மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் அவர் ஜெர்மனுடைய சான்சலராக வந்தார். அதுக்கு பிறகு கொலையாளியாக மாறினார். ஆனால் ஹிட்லர் பேரே ஜெர்மனில் வைக்கக்கூடாது ஒருத்தருக்கு. அப்ப மக்கள் ஏற்றுக்கொள்றதால மட்டும் ஒரு ஆள் பெரிய ஆளா வரையலாம் அப்படி சொன்னா, நீங்க
அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் பெரிய ஆளா இருக்கணும், மக்களை ஏற்றுக்கொண்டது தானே அவர். அப்படியெல்லாம் பார்க்கல. மக்கள் எப்பவும் அறிவாளிகளையும் திறமை வாய்ந்தவர்களையும் சிந்தனையாளர்களையும் தங்களோட தலைவர்களாக ஏற்றுக்கொள்றாங்க. மக்கள் அதான் அந்த அலிகரி ஆஃப் கேவ்ல அரிஸ்டோட்டில் சொல்றாரு, மக்கள் திறமையானவர்களை சிந்தனையாளர்களை கெட்டிக்காரரை தங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியவர்களை மக்கள் தலைவர்களாக தெரிவு செய்கிறார். மக்கள் எப்ப யாரை தலைவராக தெரிவு செய்யணும்னா தங்களுடைய சிந்தனையோட ஒத்த ஆக்களை தெரிவு செய்கிறார். அப்ப அவர் கெட்டிக்காரரோ திறமையானவரோ என்ற முடிவு என்று சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட இயலாது. உலகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் அப்படித்தான் தெரிவு செய்யப்படுகிறார். இந்த பாப்புலேஷத்துக்கு பின்னால போற ஒரு போக்கொண்டு இருக்குத்தானே. அதாலதான் பாசிசத்துக்கு ஜெர்மன்லையும் ஒரு ஆதரவு இருந்தது. அன்றைக்கு முசோலினியுடைய பாசிசத்துக்கு இத்தாலியிலே ஆதரவு இருந்தது. அப்ப தமிழ் மக்கள் மத்தியிலையும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு இருந்தது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா இதை நீங்கள் கொண்டாடுறது தவறு என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு சர்வதிகாரம், அதை நாங்கள் கொண்டாட இயலாது. அடுத்தது குறிப்பிட்டிருக்கிறீர்கள், வெறுமனே எதிர்மறை விமர்சனங்களை முன்வைப்பதன் மூலம் மட்டும் அவர்களின் எண்ணங்களை மாற்றிவிட முடியாது. எதிர்மறை விமர்சனங்களை முன்வைப்பதன் மூலம் மட்டும் எதிர்வினைகளை மாற்றிவிட முடியாது. வேண்டுமானால் அது உங்களை போன்ற மாற்று கருத்து உள்ளவர்களின் உள்ளங்களை குளிர்விக்க மட்டும் பயன்படலாம். இதுல உங்களுடைய கருத்தோட ஓரளவுக்கு நான் ஒத்து போறேன். அது ஒரு சரியான பார்வை என்று தான் நினைக்கிறேன். வெறுமனே எதிர்ப்பை சொல்லி பிரயோசனம் இல்லை என்றதும் அது வேணுமென்றால் எதிர்ப்பு மற்றவர்களை குளிர்மைப்படுத்தலாம். அது நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, சில விஷயங்களை அடித்து சொல்லணும் என்ற என்னுடைய பாணி அப்படியானது. சில விஷயங்களை அடித்து சொல்லணும், இது சரி இது பிள்ளைன்றதை அடித்து சொல்லணும். அதுல நாங்கள் தயக்கம் காட்ட தேவையில்லை. அது எதிர்மறையாகவும் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எதிர்மறையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு பெருமளவில் அதுல ஒரு பெரிய மாற்றம் ஒன்று இருக்குது. இப்ப இந்த விடுதலை புலிகள் சார்ந்து ஒரு மித்தொண்டு இருக்கு. என்னென்றால், நீங்கள் எல்லாரும் சொல்ற விஷயம் விடுதலை புலிகளுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பலம் இருக்குது, அவர்கள் விடுதலை புலிகளோட கொள்கையை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். உண்மையிலேயே அப்படி இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறோம், மக்கள் எப்படி நீங்க இதை பார்க்கணும். விடுதலை புலிகள்ல பல்லாயிரக்கணக்கானவர்கள் சென்று இணைந்து மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். நான் அதை மாவீரர் ஆச்சரியம் என்று நான் சொல்லலே. ஏனென்றால் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் ஒரு காரணத்துக்காகத்தான் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் தங்களை உயிரை கொடுத்து போராடி இருக்கிறார். அப்ப அந்த மக்கள் அந்த அமைப்பை ஏதோ ஒரு வகையில நியாயமானதாகத்தான் கருதுகிறார். என்றால் அந்த நோக்கம் நல்லது தானே. தங்களுடைய பிள்ளைகள் போய் போராட போன நோக்கம் நல்லது. அது அந்த நோக்கத்தை நோக்கி போகாதுன்றதும் அது இப்படித்தான் போய் முடியும் என்றதும் ஓரளவுக்கு அந்த மக்களுக்கு முன்னரே தெரியும். அதான் அவர்கள் சிறுபிள்ளை வேளாண்மை வீடு சேராது என்று சொன்னாங்க. அப்ப விடுதலை புலிகளை இந்த மக்கள் ஆதரிக்கிறது தங்களுடைய பிள்ளைகள் அதில் இருந்து மரணத்தை தழுவினதால, விடுதலை புலிகளோட கொள்கையை ஏற்றுக்கொண்டதாலே அல்ல. விடுதலை புலிகளோட கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாம் சரியான வழியில நடத்தினார்கள் என்றதால மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது பிரபாகரனை ஏற்றுக்கொண்டதால மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்றதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் அந்த முடிவுகளுக்கு நீங்கள் போகக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் அப்படி விடுதலை புலிகளை மக்கள் ஏற்றிருந்தால் இன்றைக்கு ஒரு விடுதலை புலிகளுடைய ஒரு அரசியல் கட்சி ஒன்று உருவாகி இருக்குந்தாங்க. அந்த கருத்துக்களோட அங்க கருத்துக்கள் இல்லையே, எந்த கருத்துக்களும் இருக்கே. ஒரு விடுதலை புலிகள் தொடர்ச்சியாக ஒரு விஷயமும் இல்லை என்றால் அது வெறும் தனிநபர் ஒருவர் மீது கட்டப்பட்ட தனிநபர் வழிபாட்டினால் உருவாக்கப்பட்டது ஒரு பிம்பம். அந்த பிம்பம் உடைஞ்சு போச்சு. 2009 அந்த பிம்பம் உடைஞ்சு போச்சு. அதுக்கு மேல அந்த பிம்பத்தை கட்டையிலாம போயிட்டு நீங்கள் ஆனபடியால். அப்ப எதிர்மறை விமர்சனங்கள் நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி நான் என்னென்று பார்க்கிறேன் என்றால், நாங்கள் இப்ப ஒரு ரடிக்கலா இதுகளெல்லாம் விமர்சிக்கிறதன் மூலம் ஒரு விடுதலை புலிகள் மீதான இந்த உங்களை போன்றவர்கள்ட்ட இருக்கிற அந்த நிலைப்பாடு இருக்குதானே, அதை நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணோம். முதல்ல இதை நியூட்ரலைஸ் பண்றோம்னா நாங்கள் கடுமையாக எதிர்வாதம் செய்ய வேண்டி இருக்கு. கடுமையாக எதிர்வாதம் செய்து அதை நியூட்ரலைஸ் பண்ணினா பிறகு அதை ஒரு சமநிலை கொண்டு வந்த பிறகுதான் இலங்கை தமிழர்களுடைய அரசியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். என்ன விடுதலை புலிகளுடைய அந்த அரசியல் விடுதலை புலிகள் இன்றைக்கு பிசிக்கலா இல்லாமல் போனாலும் ஒரு வெர்ச்சுவல் ரியாலிட்டியாக விடுதலை புலிகள் அமைப்பு இருக்குது. அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டியில இருந்து அவர்களை நீக்கிறது தமிழ் மக்களுடைய அரசியலுக்கு மிக முக்கியமானது. என்னால்
விடுதலை புலிகள் ஒரு அரசியலையே கொண்டிருக்காத ஒரு ஒரு குழு. அரசியல் இல்லாத ஒரு குழுவிட்ட வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை ஒப்படைக்கலாம். ஆனபடியால் அதை நியூட்ரலைஸ் பண்றதா இருந்தால் எங்களை போன்றவர்கள் விடுதலை புலிகளை மிக கடுமையாக விமர்சித்துத்தான் ஆகும். அது எதிர்மறையாக இருக்கும். அது ஒன்றும் செய்யலாது. அப்பதான் நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணலாம். முதல் பார்த்த ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணேன். அதுல ஏக பிரதிநிதித்துவம் பற்றி சொல்லியிருந்தேன். அது உண்மையாக சர்வதிகாரம் தான். அதை பற்றி முதலும் கதைச்சிருக்கிறேன். இதில் திருப்பி முதல் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்றால், ஹிட்லரும் வந்து ஒரு நல்ல மனிதர். சிகரெட் குடிக்கிறதில்ல, தண்ணி மது போதைகள் இல்லை, மது பாவனை இல்லை, பெண்கள் விஷயங்கள்லையும் அவர் அவதானமாக இருந்திருக்கிறார். அவர் பெண் பித்தர் இல்லை. அப்படி பல்வேறு நல்ல குணாம்சங்களும் இருக்குது. அதே போல தான் பிரபாகரன். ஆனால் அந்த நல்லவர்களாக இருக்கிறது மட்டும் சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்காது. அவ்வாறான மனிதர்கள்ட்ட தான் மிக கொடூரமான பக்கங்களும் இருக்கும். அதைத்தான் நாங்கள் இங்கே பார்த்துருக்குறோம். ஜெர்மனியில் என்ன நடந்ததுன்றதை பார்த்துருக்குறோம். இப்போ அதே போல தான் பிரபாகரனுடைய பக்கத்திலையும் மிக கொடூரமான பக்கங்கள், நம்ப கஷ்டமான பக்கங்கள் இருக்குது. அது சம்பந்தமாக சர்வதேச ஊடகங்கள் கூட என்ன சொல்லுது, அவரை ஒரு மிக கொடூரமான மனிதராகத்தான் அவர்கள் சித்தரிக்கிறார்கள். அங்கே ஏகபிரதித்துவம்ன்றது அப்படி ஒன்று இருக்கையில் அது ஒரு சர்வதிகாரம், இராணுவ தலைமையில் சர்வதிகாரம். இப்போ இந்த விமர்சனங்களில் நீங்கள் சகோதரி வைக்கிற இன்னொரு விடயம் வந்து, விமர்சனம் என்பது சிதைப்பதாக இருத்தல் கூடாது, அது சீர்திருத்துவதாக இருக்க வேண்டும். நீங்கள் இப்போ என்னென்றால் சிதைக்கிறது சீர்திருத்துறது. உண்மையிலேயே ஆக்கள் வந்து ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை தான் விரும்புகிறவ. சீர்திருத்தம்ன்றது மோசமான ஒரு விஷயத்தை கொஞ்சம் நல்லா ஆக்குறது. ஆனால் உண்மையிலேயே புரட்சிகரமாக இருக்கணும் என்றால் அது அந்த அந்த பிள்ளையான விஷயத்தை முற்றுமுழுதாக கைவிடணும். சீர்திருத்தவாதிகள்ன்றது வந்து இந்த மோசமான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான நல்ல அம்சங்களை சேர்த்துக்கொள்வது. இப்போ தமிழ் தேசியவாதத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ் தேசியவாதத்தை நாங்கள் ஒரு தமிழ் தேசியவாதம் ஒரு முற்போக்கு பாத்திரம் எடுக்குமெண்டா நாங்கள் அதை ஒரு சீர்திருத்தவாதமாக பார்க்கலாம். ஒரு சீர்திருத்துறது, பெண்களை மதிக்கணும், தண்ணி அடிக்கக்கூடாது, அல்லது இந்த பெண்களோடான தகாத உறவுகளை வச்சிருக்கக்கூடாது போன்ற விஷயங்களை தமிழ் தேசியவாதம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் பெண்ணும் ஆணும் சமமானவர்கள் என்றது அது புரட்சிகரமான மாற்றம், புரட்சிகரமான சிந்தனை. அப்போ அதை நோக்கி தான் நாங்கள் போகணும். வெறும் சீர்திருத்தத்தோடு நாங்கள் மட்டுப்படுத்தி இருக்க தேவையில்லை. அப்போ அடிப்படையை புரிஞ்சு கொள்ளணும். இது எங்கே கொண்டே இந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுன்றது, எதை நாங்கள் கைவிடணும், எதை நாங்கள் கற்றுக்கொள்ளணும் போன்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும். அதை ஒரு புரட்சிகரமான மாற்றமாக இருக்கிறது தான் நல்ல. இப்போ இதில் வந்து சிதைக்கிறது கூடாண்டா ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால், தவறான கருத்தியல்னா அதை சிதைக்கத்தான் வேணும். அதை நீங்கள் சிதைக்காமல் வச்சிருக்கீங்களா? அதை சிதைச்சே ஆகணும். அதை திருத்தி எடுத்து நல்லா கொண்டு வரது ஒரு கட்டத்துக்கு தானே இருக்குது. ஆனால் இது பிள்ளை என்ன பிள்ளை. இப்போ தமிழ் தேசியவாதத்தை நான் எதிர்க்கிறதுன்ற காரணம் வந்து, தமிழ் தேசியவாதம் நல்ல நிலைக்கு வர்றதுன்றது கஷ்டம். இன்றைக்கு எல்லா அயோக்கியர்களுடைய புகலிடமும் தமிழ் தேசியவாதமாக தான் இருக்குது. அதாவது இலங்கை தமிழ் தரப்பில் எல்லா விதமான இருக்கலாம், பெண் பித்தர்களாக இருக்கலாம், களவு கொள்ளைகள், மோசடியாளர்கள் எல்லாரும் போய் அடைக்கலம் தேடுறது இந்த தமிழ் தேசியவாத அரசியலுக்குள்ள. ஏன்னா அதை கதைச்சா அதெல்லாம் மற்றெல்லாம் மறைக்கப்பட்டுடும். அப்போ இதைத்தான் நாங்கள் இல்லாமல் செய்கிறோம். அப்போ இதை இல்லாமல் செய்கிறதுக்கு அந்த கருத்தியலை சிதைக்கத்தான் வேணும். அதே மாதிரி புலி சிந்தனை இருக்கிறாக்கள், அதை கொலைகளை நல்ல கொலை கெட்ட கொலை என்றெல்லாம் சொல்கிற அந்த கருத்தியலை நாங்கள் சிதைக்கணும். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்யலை. அது இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறான சிந்தனை உள்ள கருத்தியலை வந்து நாங்கள் இல்லாமல் பண்ணணும். அதுன்ற அர்த்தம் வந்து விடுதலை புலிகளுடைய இந்த மாவீரர்களானவர்களை தூற்றுறதோ அது இல்லை, அது வேறு. அவர்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவர்கள் போயிருக்கிறார்கள், போய் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து அவர்கள்ட்ட அதிகாரம் இல்லை. சாதாரண விடுதலை புலி போராளிகள்கிட்ட எந்த அதிகாரமும் இருக்கல. அவரை சுடன்னா சுடுவினம், அவரை கொல்லன்னா கொல்லுவினம், குண்டை கட்டி கொண்டு குதிக்கன்னா குதிப்பினம். அப்போ அதை வழி நடத்துகிறவர்கள், அதை இயக்கிறவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கும். இது ஒரு நீண்ட பதிலாக இருக்கிறதால நான் நினைக்கிறேன் இந்த பகுதியை இத்தோடு முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.